இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1987ஆம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றியும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க என்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கணக்கீட்டு படிவத்தை நிரப்புவதற்கான தகவல் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வாக்காளர் தங்களது பெயர் மற்றும் வாக்காளர்களின் உறவினர்களின் பெயரை முந்தைய வாக்காளர் பட்டியலில் voters.eci.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்த்து அவ்விவரங்களை கணக்கீட்டு படிவத்தில் நிரப்பலாம். இது தொடர்பான உதவிக்கு சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLOவை அணுகலாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுத்தளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ERO ஒரு அறிவிப்பை வழங்குவார். அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுவே 1/7/1987க்கு முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 1987லேருந்து 2004 வரைக்கும் பிறந்தவர்கள் என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அந்த 12 ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே எஸ்ஐஆருக்கான வெளியான ஓட்டர் லிஸ்ட்லையும் தற்போது இருக்க ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ்லையும் உங்களோட இன்ஃபர்மேஷன் மிஸ்மேட்ச் ஆனதான் இந்த 12 ஆவணங்களில் ஒரு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததான் எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 12 ஆவணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வூதியருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 1/1/1987க்கு முன்னர் இந்தியாவில் அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள், வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ், கடவுச்சீட்டு, அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழ் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வசிப்பிட சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், SC/STக்கான சாதி சான்றிதழ், OBCக்கான சாதி சான்றிதழ் அதெல்லாம் சமர்ப்பிக்கலாம். தேசிய குடிமக்கள் பதிவேடு, மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் வழங்கப்பட்ட குடும்ப பதிவேடு, வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ், ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் வெளியிட்ட அறிவியல்கள் பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டையும் சமர்ப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியலுடைய பிரதியும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 12 ஆவணங்கள். உங்களோட இன்ஃபர்மேஷன் மிஸ்டேக் அதை மட்டும் இதில் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். எனுமரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வாக்காளரின் பெயர், வரிசை எண், QR கோட், பழைய புகைப்படம் எல்லாமே இருக்கும். புதிய புகைப்படம் வேணால் அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்ததாக பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க. பிறந்த தேதி கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆதார் எண் சொல்லிட்டு இருக்கும். இது தேவைப்பட்ட ஆதார் நம்பர் இருந்தால் நீங்கள் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணலாம். இல்லை கம்பல்சரி கிடையாது. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர். அடுத்ததாக உங்களுடைய தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர். அடுத்ததாக அதேமாரி உங்களுடைய தந்தையுடைய வாக்காளர் அட்டை எண் இருந்ததுன்னா அதை கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய தாயார் பெயர் கேட்டிருப்பாங்க, அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமணமாக இருந்தால் துணைவர் பெயர் கேட்டிருப்பாங்க, அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, அது எல்லாமே ஆப்ஷனல் தான். அவங்களுக்கான வாக்காளர் அட்டை எண் இருந்தால் வாக்காளர் அட்டை எண் கேட்டிருப்பாங்க, அது ஃபில் பண்ணிக்கங்க. இந்த ஃபஸ்ட் பாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2002, 2005க்கான வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த விவரங்களை தான் நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய பேர் இருந்தால் ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும், உங்களுடைய பேர் இல்லை அந்த டைமில் உங்களுக்கு வாக்காளர் அட்டை இல்லைன்னா உங்களுடைய உறவினர் பெயர் கேட்டிருப்பாங்க, அது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட் உங்களுடைய நேம் இருந்தால் அதில் வாக்காளருடைய பெயர், வாக்காளருடைய புகைப்பட ரிட்டன், அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உறவினர் பெயர், உங்களுக்குமான உறவுமுறை கேட்டிருப்பாங்க, அது என்னென்னு சொல்லி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தா உங்களுடைய மாவட்டம், மாநிலம் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஓட்டர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ், அதாவது எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுறோம். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய பெயர், சட்டமன்ற தொகுதி எண், பெயர், பாகம் எண், வரிசை எண், இந்த விவரங்கள் எல்லாமே அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கும்.
அதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்க. அந்த எஸ்ஐஆருக்கான ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இல்லைனா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதில் உறவினர் பெயர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பேர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், உறவினர் பெயர், உங்களுக்கும் அவங்களுக்கான உறவுமுறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை எண், இந்த மாதிரி விவரங்கள்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து சிக்னேச்சர் இருக்கும். உங்களுடைய சைன் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எலிமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.